வீட்டில் வேணும்னு சொல்லுங்க. அந்த 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, அது நீங்கள் கட் தான் ஆகணும். நீங்கள் 1000 ரூபாய் வாங்குறீங்களா, மாதம் ஆனால் 1000 ரூபாய், பொம்பளைக்கு 1000 ரூபாய் தரணும்னு சொல்கிறதில்ல ஸ்டாலினி, அது நீங்கள் வாங்குறீங்கல்ல, ஏன் வாங்குறீங்க? நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க. நீ ஒரு ஆட்டோ ஓட்டுற டிரைவரு எப்படி மாதம் 12,000 ரூபாய் கட்டுற? எப்படி இபி பில் 12,000 ரூபாய் கட்ட முடியும் சொல்லு? மாதம் ஆயிரம் 1000 ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லு. 1000 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டா நீ அது உனக்கு கொடுத்த தேவையில்ல. குடும்பம் ஏன்பா எனக்கு ஏன்பா 1000 ரூபாய் தர, ஓட்டுக்கு 500 ரூபாய் தர இல்லை, எனக்கு அந்த 500 ரூபாய் வேணும்னு சொல்லு. நீ அப்போ நீ வாங்குறல்ல, 1000 ரூபாய் வாங்குற, மாசானா 1000 ரூபாய் ரேஷன் கார்டு வாங்குற. அப்பா 3 புள்ள இருந்தும் 3 புள்ள சோறு போடலன்ட்டு எனக்கு நான் மாதம் 1000 ரூபாய் வாங்குறேன். முதியோர் திட்டத்துக்கு 1000 ரூபாய் வாங்குறேன். இது திட்டத்துக்கு 1000 ரூபாய் வாங்குறேன். எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வாங்குறல, அந்த 1000 ரூபாய் எங்கிருந்து வருது உனக்கு சொல்லு? இல்லை நீ ஏன் வாங்குற? 1000 ரூபாய் கொடுக்குறேன். பேச இருப்பா, ஏமா நீ வாங்காதப்பா, நீ வாங்காத, நீ வாங்காதேன்னு நான் சொல்றேன். நீ வாங்காத பேசி முடியும். மாசம் 1000 ரூபாய் வருஷத்துக்கு எவ்வளோக்கா? 12,000 ரூபாய்க்கா? ஏங்க வருஷத்துக்கு 12,000 ரூபாய் ஆகுதுக்கா? இல்ல வருஷத்துக்கு 12,000 ரூபாய் தாங்க ஆகுது. 8 புள்ளகரம் தல, 8 புள்ளகரம், 8 புள்ளகர இடத்துல முதியோர் திட்டத்துல ஜெகன்மோகன் ரெட்டியில அந்த இதெல்லாம் கிடையாது. 8 புள்ளகர இடத்துலயும் 1000 ரூபாய் வாங்குறான் மாசம். இதுல 12 புள்ளகர இடத்துலயும் வாங்குறான். ஏன் வாங்குற? எனக்கு வாங்கடா, எனக்கு ஏன்டா எனக்கு புள்ளகர சோறு போடும் சொல்லல. சரி 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 சரி. ஆட்டோ டிரைவர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் உதவித்தொகையை வாங்குறீங்க? முதியோர் உதவித்தொகை வாங்குறீங்க, ஆதரவற்றோர் உதவித்தொகை வாங்குறீங்க, பிள்ளைய 8 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குது, 6 பிள்ளை இருக்குது, அவங்களும் உதவித்தொகை வாங்குறீங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா விலைவாசி உயர்வு ஆகத்தான் செய்யும், மின்சார கட்டணம் அவங்க ஏற்ற தான் செய்வாங்க அப்படின்னு இந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் யார்? ஆண்கள் தானே. ஒரு பெத்த தாய்க்கு சோறு போடாமல் அவங்கள கஷ்டப்படுத்தும் போது, அப்போ எனக்கு யாருமே சோறு போடல, எனக்கு அரசாங்கம் தான் சோறு போடணும் அப்படின்னு போய் நிற்கிறது யார்? பெண்கள் தானே. அப்போ அந்த பெண்கள் போய் நிற்கிறதுக்கு காரணமான அந்த ஆண்கள் தான் திருந்தணும். பையன் சோறு போடல, சோறு போடுறான்னு கேட்டால் அவன் எகத்தாளமாக பேசுவான். என் குடும்பத்தை பார்க்கவே எனக்கு வக்கு இல்லை, உனக்கு எப்படி போடுறதுன்னு கேள்வி கேட்பான். அப்போ இந்த தாய் என்ன செய்வாங்க? பட்னியாக கிடந்து சாவணுமா? இவன் குடிப்பான், கூத்தியாக வச்சுக்குவான், ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக சுற்றுவான், சரக்கு அடிப்பான், எல்லாம் செஞ்சுட்டு இவங்க ஜாலியாக சுற்றுவாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு போய் டீ கடையில் நின்று அவனுக்கு அதை வாங்கி கொடுத்து இவனுக்கு இதை வாங்கி கொடுத்து அவனுங்க ஜாலியாக இருப்பானுங்க. ஆனால் பெத்த தாய்க்கோ கட்டின பொண்டாட்டிக்கோ எவனாவது ஒரு 100 ரூபா, 50 ரூபா இந்தம்மா நீ செலவுக்கு வச்சுக்க, பொண்டாட்டிக்காகட்டும் இல்லை தாய்க்காகட்டும், ஒரு 50 ரூபாயை கொடுத்து நீ செலவுக்கு வச்சுக்கன்னு எவனாவது சொல்கிறானா? அப்படி சொல்லாததுனால தான் பெண்கள் அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வாங்கி சரி நம்ம தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்குவோம், பிள்ளைகளை ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அந்த பெத்த பிள்ளைங்க நாங்கள் உங்களுக்கு சோறு போடுறோம், நீங்கள் யார்கிட்டையும் போய் கையேந்தாதீங்க அப்படின்னு முன்ன வந்து நின்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பெண்கள் வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அது பொண்டாட்டியாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும். அவள் சோறு தண்ணி திங்காமல் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவாள். ஆனால் இதுக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்க்காம விட்டுருவாங்க. அப்போ அவங்க எங்கே போய் நிற்பாங்க? அரசாங்கத்துக்கிட்ட தான் போய் அவங்க நிற்க முடியும். வேறு என்ன செய்ய முடியும்? தற்கொலை செஞ்சுட்டு சாகணுமா? அப்படி தற்கொலை செஞ்சுட்டு சாகணும்னா உலகத்தில் எந்த பொம்பளையும் இருக்க மாட்டா, பொண்டாட்டிகளும் இருக்க மாட்டாங்க, தாய்களும் இருக்க மாட்டாங்க.